வணக்கம். கிளாசிக் ஸ்பைசி கிச்சனிலிருந்து அருணா. வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்களாம் சேஃபாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேங்க. நாங்களும் இங்கே சேஃபாக இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கிளாசிக் ஸ்பைசி கிச்சனில் சூப்பராக ஒரு துவரம்பருப்பு துவையலுங்க. இந்த லஞ்ச் துவரம்பருப்பு செய்கிற அன்றைக்கி அந்த லஞ்சே ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருங்க. ஆக்சுவலாக அந்த துவரம்பருப்பு துவையலை நம்ம சூடாக சாப்பாட்டில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு சாப்பிட்றப்ப அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது இல்லைனாலும் நம்ம சாம்பார், பருப்பு, அப்புறம் ரசம், தயிர் எது போனாலும் ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான டேஸ்டான இந்த துவரம்பருப்பு துவையலை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு அரை கப், அதாவது ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. இது ரேஷன் பருப்பு தான். இது ஒரு 4 பேருக்கு சரியாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கூடவே ஒரு 6லேருந்து 7 உங்கள் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவை, அதனால தான் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கிறோம். நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி கூட எடுத்து வேறு எதுக்காவது தோசைக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பருப்பு கோல்டன் ப்ரௌனாக வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை குறைச்சிட்டு நம்ம இந்த எண்ணெயெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம். இது திரும்ப தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தோசைக்கு விட்டு சாப்பிட்றப்ப இந்த பேன்லேயே பாருங்கள், இவ்வளோ எண்ணெய் எடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நம்ம எடுத்தாச்சு. இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தை சேர்த்து 1 கப், அதாவது நல்ல ஒரு பெரிய மூடி தேங்காயை சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாங்க. 1 நிமிஷம் போல் வறுத்தா போதும். அந்த பாலோடையே இருக்கிறப்ப தான் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போதும், அடுப்பு அணைச்சிடலாம். இது நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி சூப்பராக துவரம்பருப்பு துவையல் ரெடி ஆகிடுச்சு. என்ன இந்த துவரம்பருப்பு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டிங்கல்ல? ஆல்ரெடி நம்ம தேங்காய் துவையலையும் கொள்ளு துவையலையும் நம்ம சேனலில் வீடியோஸாக போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த துவரம்பருப்பு துவையலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.